ராகுல் டிக்கி அவர்கள பத்தி அவங்க வீட்ல வேலை செஞ்ச பணிப்பெண் ரொம்பவே எமோஷனலா நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ராகுல் டிக்கி அவர்கள நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சோசியல் மீடியால தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்காரு. 1 மில்லியனுக்கும் மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணி ரசிகர்கள் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சிருக்காரு. கடந்த மாதம் இவரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தாரு. இவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ராகுல் டிக்கி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே அவர பத்தின ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில அவர் வீட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண் அவர பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "தம்பி இவ்வளோ சின்ன வயசுலயே எங்க எல்லாரையும் விட்டு போவாரு அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கவே கிடையாது. ரொம்பவே நல்ல பையன், ரொம்ப திறமையான பையன். வீட்ல இருக்கும்போது சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிக்கும். சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறது தம்பிக்கு ஆசை. அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வீட்ல பண்ணிட்டு இருப்பாரு. அண்ணா வீடு கூட்ட வரப்பலாம் கூட அவர் இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நடிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லாருக்கும். சிரிப்பாவும் இருக்கும். அதே மாரி தம்பிக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான்லாம் காசுன்னு வந்து கேட்டேன்னா, எனக்கெல்லாம் நெறைய காசு குடுத்துருக்காரு. நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரு பெரிய பணக்காரர்லாம் கிடையாது. ஆனா தாங்கிட்ட இருக்கிறத வச்சு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவரு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம்பிக்கு கல்யாணம் ஆகியிருந்துச்சு. ஆனா இவ்வளோ சீக்கிரம் அவரு இறந்து போவாரு அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கவே இல்ல. ஒரு 27 வயசு தான் ஆகுது. இந்த சின்ன வயசுலயே அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏத்துக்கவே முடியல. எவ்வளவோ விஷயங்கள் அவரு பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப அவரு இல்லங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க வீட்ல வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்மணி இந்த ஒரு விஷயத்த சமீபத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் ராகுல் டிக்கியோட ஃபேன்ஸ் எல்லாமே ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலிக்கும் ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அருண் மற்றும் அர்ச்சனா இவங்களோட லவ்வ பத்தி அருணோட அப்பா அம்மா ஒரு சில விஷயங்கள் சமீபத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருண் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணு கண்டிப்பா நல்ல பொண்ணா தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அருண் எப்பயுமே நல்ல விஷயங்கள பண்ணுவான். நல்லதா தான் சூஸ் பண்ணுவான். தொடர்ந்து அர்ச்சனாவை எங்களுக்கு பல வருஷமா தெரியும். எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க. எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் சமீபத்தில நடந்திருந்துச்சு. அந்த கல்யாணத்தையே அர்ச்சனாவும், அருணும் தான் நடத்தி வச்சிருந்தாங்க. அர்ச்சனா வந்து எங்களுக்கு ஒரு மகள் மாதிரி. அர்ச்சனாவும் சரி, அருணும் சரி நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் எங்ககிட்ட வந்து சொன்னதே கிடையாது. ஆனா அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிறத வச்சு இளமர, காய்மர அப்படின்னு எங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் இப்ப அவங்க 2 பேருமே நல்லா இருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நெறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் எப்ப கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்றாங்களோ, அப்ப கண்டிப்பா கல்யாணம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ சூப்பரான ஒரு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே கிடைச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.